ஒரு காலகட்ட ஜோதிட அனுபவமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தற்போதைய மனநிலை என்ன? ராகு கேதுவால் உங்களுக்கு உண்டான தடைகள் என்ன? உங்களை எதிர்த்தவர்கள் யார்? இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப் போகிற அதிர்ஷ்ட கதவு என்ன? நாளைய தினம் எவ்வளவு பெரிய மாற்றமானது நடக்கப் போகிறது? இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த மீனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில தற்போதைய மனநிலை என்ன தெரியுமா? இந்த சில வாரங்களாகவே உங்களுடைய மனநிலை உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம். என்ன செய்ய வேண்டும்? நான் எதை நம்புவது? யாருடைய ஏன் என்னுடைய முயற்சிக்கு ஏன் பலனானது கிடைக்காம இருக்கு? நானும் முடிந்த அளவுக்கு கடின உழைப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இருந்தாலும் ஏன் எனக்கு பலன் கிடைக்கல? அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு அழுத்தமானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதிர்ச்சிகள் அது மட்டும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடான டிலேஸ். ஏன் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க? நம்மை தூரமாக்குகிற மாதிரியான நடந்து கொள்ளுகிறான காரணங்கள் என்ன? நம்ம அப்படி யாருக்கும் எந்த விதமான தவறுகளும் செய்யல. இருந்தாலும் நம்ம யாரிடமாவது போய் பேசணும் அப்படின்னா வேண்டாத நபர்கள் மாதிரி நம்மளிடம் ஏன் அவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. தனி உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். இருப்பவர்கள் இருந்தாலும் தனிமைப்படுவது போன்ற ஒரு உணர்வு. பேசினால் தவறாக புரிந்து கொள்வது, இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன வலிமையானது உங்களுக்கு குறைவாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் கூட நாளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க தள்ளிப்படுவீங்க. இதனால உங்களுக்கு மன வலிமையானது குறைந்து கொண்டு போகும். இதை வேண்டுமானாலும் உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனதானது உங்களுக்கு இல்லாம போகும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். இதனால அடுத்து நம்ம என்ன செய்வது, எப்படி செய்வது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை இல்லாம நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிதி பற்றிய ஒரு கவலை. பணமானது வரணும், நமக்கு நாளை செலவு இருக்கு, இஎம்ஐ கட்டணும், லோனானது கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரெஷர்ல நீங்க அலைந்து கொண்டிருப்பீங்க. வந்தாலும் தங்கி இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்க கையில பணம் வந்தாலும் உங்க கையில தங்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களும் பணத்தினால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கும். இந்த மனநிலை உங்களுடைய தவறு கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் ராகு கேது. ராகு கேதுவால் மட்டுமே இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ராகு கேது உங்களை பலவீனப்படுத்திய விஷயங்கள் என்ன தெரியுமா? கவனமானது சிதறுவது. ஒரு காரியத்தை தொடங்கினால் 2 நிமிஷத்துல மனமானது வேறொரு திசைக்கு ஓடிவிடும். நீங்க நினைத்த ஒரு காரியத்தை உங்களால செய்யவே முடியாது. அது வேலைகளாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய கவனமானது அப்படியே சிதறிவிடும். உங்களுடைய மனம் சொல்வது ஒன்றாக இருக்கும், ஆனா செய்யறது ஒன்றாக இருக்கும். முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்படும். 2 விஷயம் ஓகே போல உங்களுக்கு இருக்கும். ஆனா அதை எதை நீங்க தேர்வு செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். மொத்தமே 3 விஷயம் தான் இருக்கும். அந்த 3 விஷயத்துல உங்களுக்கு இதை 2 செய்தா சரின்னு தோணும். ஆனால் அந்த 2ல எதை நம்ம ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கணும், அந்த ஒரு ஒன்றை நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையானது உங்களுக்கு இருக்கும். மனதை பாதிக்கக்கூடிய அன்னெசரியான உயர்கள். சின்ன விஷயத்த கூட பெரிதாக நினைத்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருமா, இவங்க நம்மளை தப்பா புரிந்துக்கிடுவாங்களா, அவங்கள நம்ம தப்பா புரிந்துக்கிடுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை. இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் போட்டு உங்களை பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கும். யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமை. நம்பும் நபர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு போயிருவாங்க. யார் மீது நீங்க அதிக பாசத்தையும் அதிக நம்பிக்கையும் வைக்கீங்களோ அவங்க உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. உங்களை தூக்கி போட்டு அவங்க வேறு ஏதாவது நபர்களை நம்பி விட்டு உங்களை ஏமாற்றி விட்டு போயிருவாங்க. உழைப்பு இருந்தும் பலனானது இல்லாமல் இருக்கும். கஷ்டப்பட்டு செய்த வேலை கூட உங்களுக்கு பாராட்டு இல்லாமல் போய்விடும். எனவே உழைப்பு இருந்தாலும் பலன் உங்களுக்கு இருக்காது. உங்களை எதிர்த்தவர் யாராக ஏன் தெரியுமா உங்களை எதிர்த்திருப்பாங்க? கடந்த சில மாதங்கள்ல உங்களுடைய சொந்த மக்கள் தூரமாக உங்களை விட்டு பேசியிருப்பாங்க. உங்க கூடயே தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பின்னால் போய் பேசுவது, உங்களை தூரமா வைத்து பேசுவது, அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ நன்மைகளை எவ்வளவோ அவங்களுக்காக உதவிகள் செய்திருப்பீங்க. இருந்தாலும் அவங்க அதை மதிக்க மாட்டாங்க. மதிக்காம உங்களை தூரமான ஒரு நபர்கள் போல வைத்து பேசுவாங்க. இது உங்களுடைய மனதை காயப்படுத்தும். உங்களுடைய நன்மையை கேள்வி கேட்க வைப்பாங்க. நீங்க செய்த நன்மைகளை உங்களுடைய வாய்களாலே அவங்க சொல்ல வைப்பாங்க. அந்த அளவுக்கு கெடுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி இருப்பாங்க. வேலை தளத்துல பொறாமை கொண்ட நபர்கள் உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க. உங்களை கீழே காட்ட முயன்றவர்கள், உங்களுடைய பெயரை கெடுக்கக்கூடிய வகையில் உங்களை பேசியவர்கள், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பொறாமை கொண்ட ஒரு நபர்களாக இருப்பார்கள். உங்களை நம்ப வைத்து பின்னால் காரணமாக பேசியவர்கள். இவருக்கெல்லாம் எதிர்த்ததற்கான காரணம் நீங்கள் மட்டும் கிடையாது. ராகுவின் மாயை, கேதுவின் தவறான எண்ணங்கள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் சதிகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் நாளை வருகின்ற இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட கதவானது திறக்கும். நாளை உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்காக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை, ஒரு அதிர்ஷ்ட கதவை நிச்சயமாக திறப்பார். நாளைய தினம் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா நடக்கப் போகிறது? மறைந்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து நின்ற ஒன்று, பல நேரம் முயற்சி செய்த ஒன்று நாளை உங்களையே வந்தடையும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அது உங்களை தேடி நாளைய நாள் வந்து சேரும்.
பணம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட பணம் வர வேண்டும். வந்த பணமானது அடைபட்டிருந்த ஒரு பணம் நாளைய தினத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நகரும். பேச முடியாமல் இருந்த விஷயங்களானது உங்களுக்கு தீரும். யாரோடோ பேச முடியாமல் இருந்த பிரச்சனை நாளை பேசி தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பமானது உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க யாரிடமும் பேசக்கூடாது, நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு நினைத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க மற்றவங்ககிட்ட பேசுவீங்க. அவங்களுக்கும் உங்களிடம் உதவி தேவைப்படும், உங்களுக்கும் அவங்களிடம் உதவி தேவைப்படும். இதனால உங்க இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பழக்கமானது இன்னும் வலுவாக மாறும். அடுத்ததாக பெயர், மதிப்பு, இந்த ரெண்டிலும் ஒரு உயர்வானது கிடைக்கும். நீங்க செய்த செயலுக்கும் சரியான மதிப்பு நாளைய நாள்ல கிடைக்கும். இதனால உங்களுடைய வேலைக்கும் சரி, உங்களுடைய பெயரும் சரி இன்னும் உயரமான ஒரு இடத்திற்கு நிச்சயமாக செல்லும். எடுத்தவர்கள் தானாகவே உங்களை விட்டு விலகுவார்கள். உங்களுக்கு எதிரியாக இருந்த நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நபராக மாறி விடுவார்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திருமணமான மீனம் ராசிக்காரங்களுக்கு நாளைய நாளில் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகளானது நீங்கி நல்ல ஒரு பந்தங்களானது உங்களுக்குள்ள ஏற்படும். நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களாக, நீண்ட மாதங்களாக இருந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், சந்தேகமான விஷயங்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு நாளில் நிச்சயமான ஒரு தீர்வானது ஏற்படும். தவறான புரிதலானது இந்த ஒரு நாளில் தெளிவாக மாறும். வீட்டில் அமைதியானது திரும்பும். குழந்தைகள் தொடர்பான சந்தோஷமானது உங்களுக்குள் கிடைத்து நல்ல ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திருமணமாகாத மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாளைய நாளிலிருந்து நீங்கள் நினைத்த உறவானது அல்லது எதிர்பார்த்த முயற்சி உங்களுக்கு முன்னேற ஆரம்பிக்கும். பிடித்த நபரிடமும் நாளைய நாளில் உங்களால் போய் பேசவும் முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்திலும் ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் தொடர்பான முக்கியமான தகவல்கள் கிடைப்பதற்கான நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். முந்தைய தடை இருந்தாலும் அதுல கலைந்து விடக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பெயரில் நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். நாளைய கிரகநிலை உங்களிடம் சொல்ல போவது என்ன தெரியுமா? குரு, அதனுடன் சந்திரன், அதனுடன் கேது எதிர்மறையானது கடந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளை உங்களுக்கு கிரகங்கள் சொல்லக்கூடிய செய்தி புதிய துவக்கம். வாழ்க்கையில ஒரு புதியதாக ஒரு வாய்ப்பும், புதியதாக ஒரு பக்கமும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். இது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு துவக்கத்திற்கு நிச்சயமாக ஆளாக்கும். நீங்க நினைத்த காரியம் எளிதில் உங்களுக்கு கைகூடும். நினைத்ததை விட அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். நீங்க எங்கு தடைபட்டு நின்றீர்களோ அங்கே ஒரு புதிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். நிதி, வேலை, உறவு, இந்த ஒரு மூன்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களை தேடி வரும். நாளைய நாள்ல அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா உங்களுக்கு இருக்கும்? அதிக அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசிக்கு இந்த 2026ல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நாளாக நாளைய நாள் நிச்சயமாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலனானது இனிமேல் கிடைக்கும். உடலிலும் மனதிலும் ஒரு அமைதியானது ஏற்படும். உறவினர்களிடமிருந்து நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாற்றமும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாளைய நாள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடனே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் உங்கள் உடனே இருங்கள். உங்கள் உடனே இருக்கிறது. அந்த ஒரு நன்மைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் பையிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.